டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேலை வீட்டில் அதிகமாக வேலை இருந்ததுனால டக்குன்னு காய் இருந்தது, கேரட்டு பீன்ஸ் எல்லாமே ஒரு காய் சாப்பாடு தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து குக்கர் வச்சுட்டேன். டைம் ஆகுறதுனால டக்கு டக்குன்னு நம்ம தாளிச்சிக்கினே மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நெய் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துங்க. கொஞ்சம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் காய் சாப்பாடு. நான் வந்து ஒரு 400 கிராம் அரிசி தான் எடுத்துக்கிறேன். அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 வந்து பிரியாணி இலை, ஒரு 4 லவங்கம், ஒரு மராட்டி, அப்புறம் வந்து ஒரு அன்னாச்சிப்பூ இது வரைக்கும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா வந்து நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக தான் பச்சை மிளகா சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து சின்ன நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். 4 வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். காய் சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு எல்லாமே வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம செடியிலே வந்து ஒரே ஒரு தொட்டியில் தான் நான் புதினா வச்சுருந்தேன். அப்பப்போ கிள்ளிகிட்டே வரும்போது கொஞ்சம் வருது. அவசரத்துக்கு போய் டக்குன்னு போயிட்டு ஒரு புடி புதினா வந்து கிள்ளின்னு வந்துட்டோம். ஏன்னா இந்த காய்கறி சாப்பாட்டுக்கெல்லாம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லியும் புதினா வந்து சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் ஒரு 2 தக்காளி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சிருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம் அரிசிக்கு வந்து 2 பெரிய தக்காளி, 2 தக்காளி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முழுசாக கூட கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை நல்லா போகும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். அதனால் 3/4 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே வந்து உப்பு சேர்த்துறேன். நான் எல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த மசாலாலாம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், நான் ஒரு பீன்ஸ் வந்து ஒரு 6-7 பீன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். கேரட் வந்து 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து பச்சை பட்டாணி. இதை 4 சேர்த்து தான் நம்ம காய் சாதம் செய்ய போகிறோம். எல்லா காயும் வந்து சேர்த்துக்கலாம். பெருசாக போட்டாலும் சாப்பிட நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இது வந்து இந்த கேரளா ஸ்டைலில் ஒரு இது செய்வாங்கள்ல, அவியல். ஆமாம், அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு போட்டால் அது வந்து சின்னதாக பொடியாக போடும் போது சாதத்தோட குழஞ்சி போகுது, தெரியாது காய். இதை நல்லா காய் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா காய் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து கட் பண்ணின்னுக்கிறாரு. நான் வந்து எப்போவுமே தோல் சீவிட்டு தான் கட் பண்ணுவேன். ஆனால் எங்கள் பையனுக்கோ அவருக்கு வந்து தோலோடு போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணின்னுக்கிறாங்க பொரியலுக்கு. அப்படியே எண்ணெயிலே நம்ம வந்து பொரியல் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. ஒரு பக்கம் இதெல்லாம் கட் பண்ணினே இருக்கும்போது இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டா அது விசில் வரத்துக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வந்து பொரியல் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது 2-3 நிமிஷத்துலேயே இப்போ வெந்துடும். பொடியாக கட் பண்ணி போடுறோம்ல, எண்ணெயில் வந்து வேக வைக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு வந்து டைம் இல்லைன்னு வச்சுங்க, டைம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இந்த பக்கம் காயெல்லாம் வதக்கும் போது இந்த பக்கம் தண்ணி வந்து அளந்து நம்ம அரிசி அந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த பக்கம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டா இது அரிசிலாம் போட்டு நல்லா கலந்து வரும்போது தண்ணி எடுத்து டக்குன்னு ஊற்றி குக்கர் மூடிட்டுன்னு வச்சுங்க, சாதம் வந்து குழஞ்சும் போக்காது, நல்லா கொஞ்சம் பழப்பழம் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும். அதுக்காக தான் நான் எப்போவுமே வந்து இந்த கலவை சாப்பாட்டுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பேன், தண்ணி காய வச்சு தான் நான் ஊற்றுவேன். அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு பக்கம் காயட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதங்கிடுச்சு, பச்சை மணமும் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு அரிசி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். இந்த அரிசி வந்து சீரக சம்பா அரிசி. இது காய் சாப்பாட்டுக்கெலாம் இந்த அரிசி போடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசி வந்து நான் வீடியோக்காக மட்டும்தான் எடுப்பேன். எப்போவுமே வீட்டிலலாம் சமைச்சா நான் வந்து நார்மல் அரிசி தான் நான் வந்து செய்வேன். நான் கட்டுப்படி இல்லை, நம்ம எப்பவுமே செய்கிற அரிசி போட்டு அப்படியே செஞ்சுட்டா எல்லா சாதமும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு வாட்டி டேஸ்ட். ஆமாம், ஆனால் இது நல்லா இருக்குது. பாஸ்மதியிலே ஒரு வாட்டி செஞ்சிருமா? பாஸ்மதியிலலாம் அதிகமாக செய்யவே இல்லை நான்.
பாஸ்மதிலாம் பிடிக்காது தானே? எனக்கு பிடிக்காது. பிரியாணி கூட எனக்கு பாஸ்மதி அரிசிலலாம் பிடிக்காது. ஒன்று நார்மல் அரிசி, இல்லைன்னா சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாருங்கள், தண்ணி வந்து காஞ்சிடுச்சு. நான் வந்து தண்ணி எடுத்து இந்த அரிசியில் வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டால், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உப்பு கம்மியாக இருந்தால் போட்டு கலந்தாலாம் அது செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பும் சேர்த்துக்கிட்டேன். போட்டு குக்கர் மூடி போட்டு, என்ன இன்றைக்கி வந்து அம்மா நிதானமாக சொல்லி கொடுப்பாங்களே, ஏன் இன்றைக்கி பரபரப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? டைம் ஆகிடுச்சி. இந்த மதியத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் போய் உக்காந்துன்னு வச்சுங்களேன், நம்ம வேலையே கெட்டு போயிடும். டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 6-7 பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு செய்யும் போது வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு 4 உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பொடியை அந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் வந்து நம்ம போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுடுங்க. வச்சுட்டு அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கொடுத்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கிழங்கு. மசாலாலாம் நம்ம அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போதே நம்ம வந்து பெருங்காயம்லாம் சேர்த்துக்கணும். பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்குல சேர்த்து செஞ்சால் நல்லது, கேஸ்ட்ரிக்கெலாம் வராது. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம். சீரக சம்பா அரிசின்றதுனால 2 விசில் வந்தால் போதும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இப்படி கரண்டியில் வந்து அழுத்தி பார்த்தா பாருங்கள், இப்படி இறங்குச்சுன்னா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். ஏன்னா இந்த மிளகாத்தூளை நம்ம எல்லா மசாலுமே சேர்த்துருப்போம். இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கிறேன். பாருங்க, சூப்பராக வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வந்து இப்போ குக்கர் மூடி வந்து நான் உடனே எடுத்ததுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆமாம், டைம் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் வந்து முன்னாடியே செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். இன்றைக்கி இந்த பிரியா வேலை எனக்கு லேட் ஆச்சு. பிரியா மத்தியானத்தில் எப்போவுமே வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுனால என்னாச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. சாதம்லாம் நல்லா சூப்பராக வெந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம கலந்தாச்சு. மாப்பிள்ளை வந்து ரெடி ஆகிட்டு உக்காந்துக்கிறாரு. அதனால் டிஃபன் பாக்ஸுக்கு சுட நான் போட்டுடுறேன். நைட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலையே, சூடாக போட்டால். உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு வறுவலை பாக்ஸில் போட்டுருவோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள். மாப்பிள்ளைக்கு வந்து லஞ்ச் அவசரமாக செஞ்சு சுட பாக்ஸில் போட்டோம். நாளைக்கு சனிக்கிழமை வந்து புரட்டாசி மாதம் சாமி கும்பிட போகிறோம். அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கொத்தரக்காய், கத்திரிக்காய், என்னென்ன காய்கறி இருக்கோ இப்போ அதெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. நாளைக்கு சனிக்கிழமை கும்பிட்றதுக்கு காய்கறி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ நான் காலையிலே வந்துட்டு விதையெல்லாம் நல்லா கொட்டி போச்சு. கீழே பாதி விதை போயிடுச்சு. ஆனால் எல்லாமே எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த பருப்பு கீரை விதை பாருங்கள் எவ்வளோ குட்டி பாருங்களா. இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிடும். இது வந்து சிறுக்கீரை விதை. இதுவும் காஞ்சி போச்சு. வெயிலில் போட்டு கொஞ்சம் காய வச்சு 2-3 நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா விதை. இப்போ நம்ம போய் எல்லா காயும் பறிக்கலாம். கொத்தரக்காய் பறிக்க போகிறோம், மிளகாய் பறிக்க போகிறோம், கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பிரியா வந்து வேணாமா ஃபஸ்ட்டு காய், அதனால் வந்து விதைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நம்ம அந்த 2 காய் கூட பறிக்க வேணாம்னு நினைக்கிறேன்டா. பிஞ்சியாக இருக்குது, இது விட்டுடலாம். இருக்கிறத மட்டும் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய்லாம் வந்து நல்லா அதான் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் வந்து உடச்சி பார்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படி உடச்சா இலசா. என்னோட முத்திச்சு 2 நாளில். இது இலசா இருக்குது, ஆனால் இது முத்தி போச்சு. இல்லை, ஏற்கனவே ஒரு நாள் பறித்து வச்சுருக்கிறேன் நான். அப்போ கூட பாருங்களேன் எவ்வளோ இலசுலேயே முத்தி போகுது. நான் உடச்சி பார்த்தே பண்ணணும் பழகுது. இந்த மாதிரி பூ இருக்கும் போதே நம்ம பறிச்சிடணும், இல்லைன்னா வெண்டைக்காய் நம்ம சாப்பிட முடியாது. எல்லா வெண்டைக்காயும் விதை விட்டால் எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குது. இந்த மணத்தக்காளி காய் பாருங்களா, நான் முந்தின நாள் தான் பறித்து உங்களுக்கு குழம்பு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஒரே நாளில் மறுபடியும் காய் நிறையா வந்துருச்சு. இனிமேல் வாரத்தில் 2 நாள் நம்ம வீட்டில் வந்து மணத்தக்காளி தான். கத்திரிக்காய் பாருங்கள், சனிக்கிழமைக்காகவே நான் விட்டு வச்சேன். நல்லா இலசி இப்படி நம்ம அழுத்து பார்த்தாவே இந்த மாதிரி இறங்கணும் கை. அப்போ தான் நம்ம காய் வந்து இலசாக இருக்கும். இந்த செடி வருமோ வராதோன்னு நான் வச்ச செடி
இன்றைக்கி வந்து காய் வந்து நமக்கு சாம்பாருக்கு சனிக்கிழமைக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். பாவக்காய் வந்து பறிக்க போகிறேன். இதுவும் பறிச்சிக்கலாம், ஆனால் நான் வந்து விதைக்கு விட்டுட்டேன். இது பெருசு ஃபஸ்ட்டு வந்த காய் வந்து நம்ம விதை நல்லா இருக்குது வெள்ளை பாவக்காய், அதனால் விதைக்கு விட்டுட்டேன். இப்போ மீதி இருக்கிற பாவக்காய் வந்து நம்ம பறிச்சிக்கலாம். கொடி கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் நான் எங்கெங்கே கட்டி வச்சுக்கிறேன் பாருங்களா. போயிட போதுமா? இதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாயங்காலம் வந்து கயிறு கட்டி விட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஒன்று பெருசாகுது, ஒன்று சின்னதாகுது. ஏன்னா ரொம்ப வெயில், சத்து வேறு இல்லை செடிக்கு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சனிக்கிழமைக்கு சாமி கும்பிட்றதுக்கு பாருங்கள், வடைக்கு பச்சை மிளகாவும் கிடச்சிடுச்சு. ஒரு 10 பச்சை மிளகா கிடச்சிக்குது நமக்கு. இதுவே போதும் வடைக்கு. கத்திரிக்காயும் போதும் நமக்கு சாம்பாருக்கு. பாவக்காய் செய்ய மாட்டோம், சரி முத்தி போகுது அப்படின்றதுனால நான் பறிச்சிட்டேன். வெண்டைக்காய் ஏற்கனவே கொஞ்சம் வந்து வெண்டைக்காய் பறித்து வச்சுருக்கிறேன். அந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து பொரியல் பண்ணிக்குவோம். கொத்தரங்காய் இதுவே போதும், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தழுவுக்கு வைப்போம். அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காயோட வெங்கடேஷ் பெருமாளுக்கு நாளைக்கு நம்ம சாமி கும்பிடலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.